ரெடிமேட் மசாலா எதுவுமே இல்லாம, ஃப்ரெஷ்ஷா மசாலா வறுத்து அரைச்சு, இந்த மாதிரி ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சு குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ரைஸோ, சப்பாத்தியோ உள்ள போகதாங்க செய்யும். அதுவும் கோல்டெல்லாம் பிடிச்சிருக்க டைம்ல இந்த மாதிரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, தொண்டைக்கு ரொம்பவே இதமா இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 கேஜி சிக்கன் ரெடி பண்ண போறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2, 3 கிராம்பு, சின்ன சைஸ் பட்டையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. இதெல்லாமே வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா 4, 5 வரமிளகாவையும் சேர்த்துட்டு வறுத்து ஆற வச்சு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிட்டு கட் பண்ண சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தோலோட பூண்டை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பிராய்லர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டுக்கோழியில் செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்டே தண்ணி ஆட் பண்ணாமல் 2 மினிட்ஸ்க்கு சிக்கன் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா அதுவே தண்ணி விட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலா எல்லாமே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக விட்டுருங்க. அப்பப்போ மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை ட்ரையாக வேணும்னு நல்லா கொதிக்க விட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி வித்தின் 20 மினிட்ஸில் என்னோட ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. இது ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.